சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான இறைவனாகிய சிவபெருமானுடைய திருவருட்கருணையினால் மீண்டும் உங்களை இறையருள் தேடி பகுதியில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, நடக்கின்ற மாதம் மார்கழி மாதம், பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை பீடை மாதம்னு சொல்கிறாங்க. பீடை கிடையாது, பீடுடைய மாதம். பீடுனா சிறப்புகள் அப்படின்னு அர்த்தம். சிறப்புகள் வாய்ந்த மாதம் அப்படின்றதுனால இதை மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த அற்புதமான மாதத்தில் மிக 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 முக்கியமான ஒரு விழாவாக, விரத தினமாக வைஷ்ணவர்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு விரதம் ஏகாதசி நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதசி. அதாவது வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகம் வர்றது சொர்க்கவாசல், பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு. அந்த நாளில் மகாவிஷ்ணு ஆழ்வாருக்காக தன்னுடைய வைகுண்ட வாசலை திறந்து வச்சு வா அப்படின்னு அழைச்சிக்கிட்ட ஒரு அற்புதமான திருநாள் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள். அது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி. அதில் என்ன சிறப்புன்னா, இந்த மார்கழி மாதத்தில் இறக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த சொர்க்கவாசல் வழியாக மகாவிஷ்ணுவையே போய் அடைவார்கள். மோட்சத்தின் கரவுகளை மூலம் மோட்சத்தின் இறைவனாகிய மகாவிஷ்ணுவை போய் அடைவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நன்னாளாக இந்த நாள் விளங்குகிறது. இதில் வைஷ்ணவர்கள் குறிப்பாக எல்லாருமே கொண்டாடக்கூடிய விழா தான். ஆனாலும் நாமம் விடக்கூடிய வைஷ்ணவர்கள் இது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதில் உண்ணாமல் உரையாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசாமல் இருந்து எந்த வித உணவுகளும் எடுத்துக்காமல் எச்சல் கூட முழுங்க மாட்டாங்களாம். அந்த ஒரு நாள் பொழுதுலையும் அதை முழுசாக இருந்து விடிய விடிய கண் விழித்து அந்த ஏகாதசி தினத்தில் அடுத்த நாள் வடபாயசத்தோடு சமையல் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து அதுக்கப்புறம் அந்த நோன்பு முடிக்கிறது வழக்கம். இதில் இடையில உப்மா அப்படின்ற ஒன்றை மட்டும் உணவாக சேர்த்துக்கிறதும் வழக்கத்தில் உண்டு. இதில் ஏகாதசி அப்படின்ற அந்த நன்னாளில் மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாளை அந்த பெருமாள் கோவிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் போய் தரிசனம் செய்து அந்த கோவிலில் எல்லா பெருமாள் கோவில்லையும் வழக்கமாக உள்ளே போகிறதுக்கு ஒரு வாசலும் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் திறக்கக்கூடிய பரமபத வாசலும் தனியாக இருக்கும். இதில் தினந்தோறும் போகிற வாசல் வழியாக நம்ம உள்ளே போயிட்டு பரமபத வாசல் வழியாக வெளியில் வரணும். அதாவது அது என்ன கணக்குன்னா, பெருமாளுடைய ஆலயத்திற்கு நாம் சென்று பெருமாளை சேவிக்கும் போது அவர் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அந்த பரமபத வாசல் வழியாக வைகுண்டத்துக்கே நமக்கு வழிகாட்டுறாராம். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான திருநாளில் வரக்கூடிய மார்கழி மாதம் 26ஆம் தேதி, ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் 4 மணிக்கு எல்லா பெருமாள் கோவில்லையும் அந்த பரமபத வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். அதில் போயிட்டு ஒரு பக்கம் பெருமாளும் ஒரு பக்கம் ஆழ்வாரும் நின்று ஆழ்வார் பாசுரம் பாட, மகாவிஷ்ணுவாக இருக்கக்கூடிய பெருமாள் கருடவாகனத்தில் அந்த பரமபத வாசலை திறந்து வா அப்படின்னு அழைச்சிக்கிட்ட அந்த கோலத்தை தரிசனம் செய்து நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சகலவித பாவங்களும் கழிந்து பெருமாளாகிய மகாவிஷ்ணு வாழ்கின்ற அந்த வைகுந்தத்தை அடைவதற்கான நல்ல பேரு கிடைக்கணும்னு சொல்லி பெருமாளை வேண்டிக்கக்கூடிய அற்புதமான திருநாளை பயன்படுத்தி எல்லாரும் எல்லா விதமான செல்வங்களையும் பெறணும். ஏன்னா கொடுக்கிற கடவுள் பெருமாள். வாழும்போது கொடுக்கக்கூடிய எல்லா விதமான செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் பெருமாளாகவும், அது கடைசி காலம் முடியக்கூடிய நாளில் நமக்கு நல்லபடியாக சேர்க்கக்கூடியவர் சிவபெருமானாகவும் இருப்பதனால வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை தரும் பெருமாளை வழிபட்டு எல்லா செல்வங்களையும் பெறணும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சிவசிவ திருச்சிற்றம்பலம்.